அல்லேலூயா. நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். இன்றைக்கும் நம்ம மன்னிப்பை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நிறைய நேரங்களில் நம்ம ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அல்லது பெரிதான காரியமாக இருந்தாலும் நம்ம மன்னிக்கக்கூடியவர்களாய் நம்ம இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்காவிடில், அவரை துன்புறுத்தாவிடில், பாருங்கள் அவங்கள எவ்வளோ துன்புறுத்துகிறாங்க, எவ்வளவோ அடிக்கிறாங்க. முதுகில் காயம், தலையில் காயம், கைகளில் காயம், விழாவில் காயம், சுமை, சிலுவையை சுமந்து வந்த அந்த சுமை எல்லாவற்றிலும் பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு சொன்னாங்க. நம்மளையும் சிலர் அடித்தாலும் சரி, நம்மளையும் அநேகர் துன்புறுத்தினாலும் சரி, நம்மளையும் அநேகர் பாடுக்குட்படுத்தினாலும் சரி, நமக்கு துரோகம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம முதுகில் குத்துறவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறபடி பேசுகிறவங்க இருந்தாலும் சரி, நம்மளை தூற்றி தெரிந்தாலும் சரி, நமக்கு கபடு, சூழ்ச்சி, தந்திரம், வலை விரிச்சாலும், கண்ணி வச்சாலும், சுருக்கு வச்சாலும், நமக்கு இப்படி இந்த உலகத்தில் நிறைய வைக்கட்டும். ஆனாலும் அப்படி வச்சாதான் மன்னிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒன்றுமே செய்யலை, எந்த ஒரு பாடும் துன்புறுத்தலும் நமக்கு எதிராக யாரும் செய்யவே இல்லைன்னா, மன்னிப்பு நம்ம பிறருக்கு கொடுப்பதற்கு நமக்கு வழி இல்லையே. நமக்கு சில வழிகள் வரும். அப்போது நம்ம அந்த மன்னிப்பை தருகிற பொழுது தான் பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாகிருக்கும். அநேக பாடுகள், நெருக்கங்கள் இந்த உலகத்தில் அநேக நம்ம நண்பர்களாக இருந்தாலும், சொந்த பந்தம் வந்தாலும், உறவு வந்தாலும், ஊராக இருந்தாலும், தெருவாக இருந்தாலும் நிறைய பேர் மூலியமாக நமக்கு வரும். சிலர் அடிக்கவும் செய்வாங்க, சிலர் சண்டைக்கு வரவும் செய்வாங்க, சிலர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை கூட தாக்கவும் செய்வாங்க. அப்போது நம்ம அவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமும் அவருக்கு பிடிக்கிற காரியமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா.